லைஃப் டைம் சென்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது மிதுன லக்னத்தை பொறுத்த மட்டும் மிதுன லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு வரும்பொழுது மிதுன லக்னத்திற்கு 9 குடையவராக 8 9 குடையவராக சனி வந்துடுவாருங்க. 7 10 குடையவராக குரு வந்துடுவாருங்க. ஆக மொத்தத்தில் ஒரு பாவ கிரகமோ ஒரு சுப கிரகமோ வந்துடுறாங்க. இப்படி சுபக்கிரகமும் பாவக்கிரகமும் வந்து அவங்க தர்மகர்மாதிபதி யோகமாக அமையும் பொழுது இந்த 9 குடைய சனியாக இருந்து 10 குடையாக குருவாக இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 7 குடைய கேந்திராதிபதியாக வந்துடுவார். 7 10 குடைய கேந்திராதிபதியாக குரு வந்து 8 9 குடையவராக சனி வந்துடுவார். அதாவது அஷ்டமாதிபதியாக இந்த சனி வந்துடுவார். அப்போது இந்த அஷ்டமாதிபதியாக வந்து அந்த அஷ்டமாதிபதி அஷ்டமத்தையோட தொடர்பு கொள்ளாமல் அதே சமயம் 7ஆம் வீடான தனுசை வந்து குரு தொடர்பு கொள்ளாமல் அவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்தாங்கன்னா அது ஒரு வகையில் நல்ல அமைப்பை கொடுக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது மிதுன லக்னத்திற்கு 9 குடைய சனியை வந்து பொதுவாக குருவோட இணைஞ்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பாவத்துவம் அடைவார். அது ஒரு பிரச்சனை இருக்குது. சனியும் குருவும் சேரும் பொழுது குரு பாவத்துவம் அடைவார். குரு பாவத்துவம் அடையும் பொழுது என்ன அப்படின்னா அதனுடைய பலன்கள் குறையும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே சமயம் மிதுனத்திலே லக்னத்திலே சேர்ந்துட்டாங்க. ஒரு வகையில் தப்பு இல்லைங்க. அது ஏன் கேட்டிங்கன்னா கேந்திராதிபதி 7 10 குடைய கேந்திராதிபதியாகி ஒரு பாவ கிரகத்தின் நினைவு வர்றது குருவுக்கு நல்லது. ஒரு வகையில் அது நல்லது. அப்படிங்கிறப்போ மிதுன லக்னமாகி லக்னத்திலேயே குருவும் சனியும் இணைச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இந்த சனியும் 8ஆம் வீட்டுக்கு மறைந்து 9ஆம் வீட்டுக்கு மூலத்திரிகோணமாக பார்த்து இந்த குருவும் லக்னத்தில் திக்பலம் பெற்று 7ஆம் வீட்டை பார்க்கும். அப்போது அந்த கேந்திராதிபதி தோஷம் அடிவிட்டு போகும். இல்லைங்க, அப்படி இல்லாமல் 9 10 9லேயே சனி இருக்காருங்க, 10லேயே குரு இருக்காருன்னா அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கேந்திராதிபதிகளாக சுப கிரகங்கள் வந்து அவங்க கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டா அது பெரிய யோக அமைப்பு கிடையாது. அதாவது நம்ம பார்க்குறது தர்மகர்மாதிபதி யோகத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். தர்மகர்மாதிபதி யோகமாக வரும் பொழுது அவர் வந்து கேந்திரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய அமைப்பாக வராதுங்க. அந்த மாதிரி ஜாதகங்களை நீங்கள் பாருங்கள், அது பெரிய யோக அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் அதை சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து பாருங்கள். இந்த கேந்திராதிபதிகள் பொதுவாக இருக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம பேசுகிற தர்மகர்மாதிபதினு வரும்போது அது பெரிய பலனை கொடுப்பதில்லை மட்டும்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இப்போ 7ல் குரு இருக்கிறாருங்க, ஆட்சியாக இருக்கிறாருங்க, அது திசை நல்லா இருக்குங்க. ஆனால் கலஸ்தரஸ்தானம் அதுக்காக தான் நம்ம பார்ப்போம். அது வேறு விஷயம். நான் இப்போ சொல்ல ஒரு தர்மகர்மாதிபதி அப்படிங்கிற முறையில் பார்க்கும்பொழுது அவங்க எப்படி இருந்தால் அது நல்ல அமைப்புகளை வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னாங்க 10 11 குடையவராக குருவும் செவ்வாயும் வருவாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் பார்த்துக்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அப்படி வந்துட்டா தான் தர்மகர்மாதிபதியும் நல்ல வேலை செய்யும். அதே சமயம் தர்மகர்மாதி யோகத்துடைய குரு சனியுடைய எஃபெக்டும் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போது அந்த கிரகங்கள் எப்படி வந்துருன்னா வரும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துக்கோங்க, மிதுன லக்னங்க. மிதுன லக்னத்திற்கு 9 குடையவர் சனி, 8 9 குடையவராக சனி வந்து 7 10 குடையவராக குரு வந்து விடுவாருங்க. அப்படி வரும் பொழுது இந்த 8 9 குடையவராக சனி வந்து சனி 9ல் இருக்கிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அது பெரிய யோகா அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா இந்த பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பதை விட கோணத்தில் இருப்பதை விட கேந்திரத்தில் இருப்பது நல்ல அமைப்பு அப்படிங்கிறதுனால இங்கே சனி இருக்கிறது. இங்கே 10ல் குரு இருக்கிறாருங்க. 7 10 குடையவர் ஆகி சுபகிரகமாக வந்து அவர் 10ல் இருப்பது அப்படிங்கிறது அதுவும் சிறப்பு கிடையாது. அதுக்காக தான் இது 2 போட்டிருக்கேன். அதாவது பாவக்கிரகமாக வந்து அவர் கோணத்தில் இருப்பது தப்பு, சுபக்கிரகமாக வந்து அவர் குரு கேந்திரத்தில் இருப்பது தப்பு. அதுவும் இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாம மாறி அப்படி வரும் பொழுது இப்போ இது 2 வேணாங்க. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த குரு இங்கே வந்துட்டாருங்க, சனி இங்கே வந்துட்டாரு. அப்போ என்ன ஆயிடும், இந்த குரு வந்து 9 10 குடையவர் 9லும் 9 குடையவர் 10லும் வந்துடுவாங்க. அப்போ பரிவர்த்தனை அடைஞ்சிடுவாங்க. இப்போ பரிவர்த்தனை அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 வீட்டை பொறுத்த மட்டும் இந்த குருவானவர் சுபகிரகம். அப்போ சுபகிரகமாக வந்து அவர் இந்த லக்னத்திற்கு கேந்திராதிபதி தோஷம் இல்லாமல், அது ரொம்ப முக்கியமான விஷயம், கேந்திராதிபதி தோஷம் இல்லாமல் அவர் கோணத்தில் போய் அழகு போல உட்கார்ந்துட்டாரு.
சூப்பரான அமைப்புங்க. 9ல் குரு இருக்கிறது அம்சமான அமைப்பு. இப்படி உட்கார்ந்து லக்னத்தை பார்க்கணும். இங்கே உட்கார்ந்து பார்த்தாலும் நல்லது தான், இருந்தாலும் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் உட்கார்ந்து பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இங்கேருந்து 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கறது அம்சமான அமைப்புங்க. அப்படி வரும் பொழுது அடுத்தபடியாக வரும் பாருங்க, இந்த சனி பாவக்கிரகமாக வந்து அவர் வந்து கேந்திரத்தில் போய் 10ல் உட்கார்றாரு. அப்படிங்கிறப்போ இந்த சனியும் நல்லதா பண்ணும். அப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு வரும் பொழுது இங்க குருவும் சனியும் சேர்ந்திருப்பது சிறப்பு அல்ல. இங்க குருவும் சனியும் சேர்ந்திருக்காங்க, சிறப்பு அல்ல. இங்க குருவும் சனியும் சேர்ந்திருக்காங்க, பரவாயில்லை. அதுக்காக யோக பெரிய யோகம்னு சொல்ல முடியாது. ஏன் அதுக்காக சொல்ல வரேன்னு சொல்லிடுறாங்க. குருவும் சனியும் இணைகிறது ஒரு வகையில பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குருவை ஏதோ ஒரு வகையில செவ்வாய் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மிதுன லக்னத்திற்கு குருவும் சனியும் இணைஞ்சு ஏன் நான் போடலை அப்படின்னா, இப்போ வந்து இந்த குருவை மட்டும் ஏதோ ஒரு வகையில செவ்வாய் பார்த்துட்டாரு அப்படின்னா இந்த தர்ம கர்மாதிபதியும் நல்லா இருக்கும், அவங்களுக்கு பொருளாதார விஷயத்துலையும் ரொம்ப டாப்பா இருக்குங்க. இப்போ இங்க இருந்துட்டாருங்க செவ்வாய், அம்சமான அமைப்புங்க. இவர் வந்து 6-11 குடையவராகி, ஆனா இதுல என்ன பிரச்சனைனா 6ஆம் வீட்டை பார்ப்பார். செவ்வாய் இங்க இருந்தாருன்னா 6ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால அது கூட பெரிய அமைப்பா வராது. இங்க இருக்கிறது கூட தப்பு இல்லை, இங்க இருந்தா கூட 8ஆம் பார்வையாக குருவை பார்ப்பார். இதுவும் நல்ல அமைப்பு. ஏதோ ஒரு வகையில அவர் குருவை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையா பார்க்கலாம் அப்படின்னா, இங்க இருந்தாருன்னா 6ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய யோக அமைப்புல இங்க இருந்தா 4ஆம் பார்வையா பார்ப்பாரு, அது தெரியுது. இங்க இருந்தா கூட தப்பு இல்லை. இங்க இருந்து நீசம் பெற்றாலும் 2ல் நீசம் பெற்றாலும் குருவோட சம்பந்தப்படும் போது அது நல்ல அமைப்பை கொடுக்கும். அது கூட சந்திரனும் சேர்ந்துட்டாருங்க, அம்சமான அமைப்பு. சந்திரனும் நீசபங்க ராஜயோகம் பெற்று, இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நீசபங்க ராஜயோகம் பெற்று அவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த செவ்வாய் குருவை பார்த்துட்டாரு அப்படின்னா அம்சமான யோக அமைப்புங்க. அதாவது தர்மகர்மாதி யோகமும் நல்ல யோகத்தை கொடுக்கும். அடுத்தபடியா இவங்க இந்த செவ்வாய் பார்க்கறதுனால பொருளாதாரமும் ரொம்ப டாப் லெவல்ல அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த அமைப்புகள் இருந்துட்டாலே பெரிய யோக அமைப்பு. மற்ற கிரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படி வரும் பொழுது இந்த குரு 9லும் 10ல் சனியும் இருப்பது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குங்க. அதனால நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம் பார்க்கணும். நீங்க வேற எங்க வச்சீங்கனாலும் அது பெரிய யோக அமைப்புலாம் வர்றதில்லை. ஏன்னா குருவும் சனியும் இணைவது பெரிய யோகம் இல்லைங்கிறத என்னுடைய பார்த்து. குருவை மட்டும் செவ்வாய் பார்க்கணும், சந்திரன் பார்க்கணும். செவ்வாய் பார்க்குற மாதிரி சந்திரனும் பார்க்கறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை எடுத்துக்கோங்க, லக்னம் எடுத்துக்கோங்க. லக்னத்துக்கு 2 எடுத்துக்கோங்க. 2 வந்து சந்திரன், 2க்கு 9-10 குடையவராக குருவும் செவ்வாயும் வருவார். அப்போ 2ஆம் இடத்திற்கு 9-10 குடையவராக குருவும் செவ்வாயும் வந்து, ஆனா அதே சமயம் தர்மகர்மாதிபதி பேசும்போது சனி நம்ம எடுக்க வேண்டியது வருது இல்லை. அதனால நான் இப்படி போட்டிருந்தேன். இப்போ இந்த பாயிண்ட் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 9-10 குடையவராக வந்து இந்த குருவும் செவ்வாயும் சந்திரனோட சம்பந்தப்படும் பொழுது அந்த பொருளாதாரம் நல்ல அமைப்பை கொடுக்கும். இப்போ நான் சொன்னது வந்துருச்சு பாருங்க. சந்திரன் செவ்வாய் குரு, சந்திரன் செவ்வாய் 8ஆம் பார்வை குருவை செவ்வாய் பார்க்கலாம். இப்படி அமைஞ்சது. இப்படி அமைஞ்சிட்டா அது இன்னும் பெரிய யோகத்தை கொடுத்துரும். சரி, நம்ம பார்த்தது தர்ம கர்மாதிபதி தான். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு வரும்பொழுது இந்த குருவும் சனியும் இப்படி பரிவர்த்தனை அடைஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த கேந்திராதிபதி தோஷமும் அடிபட்டு போயிடுது. அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கும், பொருளாதாரமும் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும். அதுக்கடுத்தபடியா இந்த 8ஆம் வீட்டு கெடுபலன்களும் இருக்காது, 7ஆம் வீட்டுனால வரக்கூடிய கெடுபலன்களும் இருக்காது. இப்போ எத்தனை ப்ளஸ் பாயிண்ட் வருது பாருங்க. நான் சொன்னேன் நிறைய அடுத்தடுத்து சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாமே ப்ளஸ் பாயிண்டா அமையும் அப்படிங்கிறது. அப்போ தர்ம கர்மாதிபதியும் பங்கம் இல்லாமல் இருக்கும், வேற பங்கம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். அப்போ எப்போவுமே மிதுன லக்னம் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு பார்க்கும்போது இணையாமல் தனிச்சு இருந்து அவங்க இடத்துல இருந்துட்டாங்கன்னா நல்ல அமைப்பை கொடுத்துரும். அப்போ பரிவர்த்தனை யோகமும் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். எந்த வகையிலும் இப்போ சனி 9ஆம் அதிபதியா வந்துடுறாங்க. 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பொழுது முக்கால்வாசி அவர் நல்லது தான் பண்ணுவார், கெடுதல் பண்ண மாட்டார். அதுவும் மிதுன லக்னத்துக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, சனி நல்லது தான் பண்ணுவார். இதுதான் கணக்கு. இப்படி வரும் பொழுது இந்த குரு கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கிற ஒரு யோகத்தை கொடுத்துரு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சனியும் தனிச்சிருந்துடுறாரு. அப்போ செவ்வாயின் பார்வை குரு வாய்க்கும் போது தான் இது யோக அமைப்பை கொடுக்கும்.
உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.